ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். HCU பயோடைவர்சிட்டி. ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற HCU, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது வந்து கரெக்டாக வந்துட்டு தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. இதோட மொத்த பரப்பில் வந்து 2300 ஏக்கர். அந்த 2300 ஏக்கரில் காலேஜ் இருக்குது. காலேஜ் பக்கத்துலேயே ஒரு 400 ஏக்கர் இருக்குது, காடுங்களாக இருக்குது. அந்த காடுங்களை அழிக்க நடந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஐடி பூங்கா மாற்றுறதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. பல்வேறு பறவைகள், விலங்குகள், நிறைய விஷயங்களை அழிக்கப்படுது. எஸ்பெஷலி சொல்லப்போனால் அந்த காட்டில் மட்டும் நிறையா விஷயங்கள், புதுவிதமான உயிரினங்கள் வேறு எந்த இதுலேயுமே இருக்காது. வேர்ல்டு லெவலில் இல்லாத நிறைய வகையான பறவைகள் கூட அந்த காட்டில் வாழதான் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து இப்போ அழித்து அவங்க வந்துட்டு ஒரு ஐடி பூங்கா மாற்றுறதுனால மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாமே சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அவங்களோட சப்போர்ட் மட்டும் பத்தாது. நம்மளை மாதிரி பல பேர் வந்து அந்த விஷயத்த பேசினா மட்டும்தான் அந்த விஷயம் 4 பேருக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் பல்வேறு மரங்களும் வெட்டப்பட்டு இருக்குது. ஆல்ரெடி வெட்டப்பட்டு பல பறவைகள் எல்லாம் போயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிலனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி இடத்துல போய் பாருங்கள். HCU பயோடைவர்சிட்டி தெலுங்கானா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதில் அந்த அவங்க காடுகள் வெட்டுறப்ப மயில், பல்வேறு பறவைகள் சத்தம் போட்டு அவங்க அந்த வெட்டுறது மட்டும் கிடையாது, அது எரிச்சியும் போடுறாங்க அந்த இடத்த. அது எரிக்கிறதுனால பறவைகள் அங்கேருந்து மைக்ரேட் ஆகிறப்ப நிறைய விஷயங்கள் இப்படி எக்ஸ்பெஷல் சொல்லணும்னா ரீசெண்டாக இருக்க வீடியோவில் மான் எல்லாம் ஓடுறது, மயில் போகிறது, இதெல்லாம் நீங்கள் கூட பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பட் நடக்கிறது நிஜமான விஷயம் அதுதான். இதுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக நிறையவே இருக்கணும். அது கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, அதை யாரும் அழிக்கக்கூடாது, இது கண்டிப்பாக ஒரு சேஃப் ஜோனாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஹைகோர்ட் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு நிறைய பேர் சொல்லப்போனால் ஆக்டர்ஸ் இவங்க கூட சப்போர்ட்லாம் இருக்குது. இப்போக்கி ஹைகோர்ட் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் என்னென்னா, இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது இது வந்துட்டு ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இடமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த காலேஜ் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கொண்டு இந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த அவ்வளோ விலங்குகள், உயிரினம் அந்த காட்டில் இருக்குது. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால இப்போ இயற்கையை வந்து அழிச்சிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகும்னா, அங்கே விலங்குகள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு நல்ல இடத்த அழித்து அதில் ஒரு ஐடி பூங்கா உருவாக்குறதுக்கு வேற எங்கேயும் போய் சிட்டியில் ஒரு சைடில் உருவாக்கிட்டு போகலாம். ஒரு காட்டை ஒரு அழித்து தான் ஒரு இது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து காலேஜோட இடம் தான். காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு 400 ஏக்கர் இப்படி அழிக்கிறதுனால பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுது. ஸோ சோஷியல் மீடியா சப்போர்ட் நிறையாவே இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. சேவ் அனிமல்ஸ், சேவ் பேர்ட்ஸ், எவ்ரிதிங், சேவ் நேச்சர். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ, என்னடா நான் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. கடைசியாக ஒன்று, நான் ஒருத்தன் பேசுகிறதுனால இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது. பட் இங்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் பேசினா நிறைய விஷயங்கள் மாறும். கண்டிப்பாக இதனால் ஒரு நல்ல சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.